நம்ம சேனல் தொடர்ந்தப்ப நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தஞ்சாவூர் மேலவீதி கோட்டை அகலியை சேர்ந்தவர் ராஜா, வயது 29. இவர் பெயிண்டராக கூலி வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி புவனேஸ்வரி, வயது 26. இவர்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகின்றன. இவர்களுக்கு ஏற்கனவே ஜீவிதா என்ற பெண் குழந்தை 5 வயதில் உள்ளது. இந்த நிலையில்தான் கடந்த 7 தினங்களுக்கு முன்பாக புவனேஸ்வரிக்கு இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தன. இந்த நிலையில் இன்று பிப்ரவரி 13 மதியம் சுமார் 1:30 மணியளவில் 2 குழந்தைகளையும் வீட்டின் நடுவே பாயில் உறங்க வைத்துவிட்டு புவனேஸ்வரி வீட்டின் மற்றொரு பகுதியில் உள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார். சிறிது நேரத்தில் குரங்குகளின் சத்தம் கேட்டது. வழக்கம்போல் வீட்டுக்குள் குரங்குகள் வந்து மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்களை எடுத்து செல்வது வழக்கமாக இருந்ததால் அதேபோல் குரங்குகள் வந்திருக்கும் என கருதி கழிவறையை விட்டு வெளியே வந்த பார்த்து புவனேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தார். அப்போது படுக்கையில் உறங்க வைத்திருந்த 2 பச்சிளம் குழந்தைகளையும் காணவில்லை. அப்போது ஒரு குரங்கு கையில் ஒரு குழந்தையை வைத்திருந்தது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு தேடி பார்த்தபோது வீட்டின் மேற்கூரையில் குரங்குகள் அமர்ந்திருந்தது. உடனடியாக புவனேஸ்வரி சத்தம் போட்டதும் உறவினர்கள் ஒன்று கூடினர். பின்னர் எல்லோரும் சத்தம் போட்டதும் குழந்தையை மேற்கூரையிலேயே போட்டுவிட்டு குரங்கு ஓடி சென்று விட்டது. இன்னொரு குழந்தையை தேடிய போது வீட்டின் பின்புறம் உள்ள கோட்டை அகலி எனப்படும் குளத்தில் குழந்தையின் உடலை உறவினர் மீட்டனர். பின்னர் குழந்தையை தஞ்சாவூர் ராசா மிராசுதாரர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர்கள் பரிசோதித்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தார்கள். இதனால் புவனேஸ்வரியும் உறவினர்களும் கதறி அழுதனர். குழந்தையை உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து தஞ்சாவூர் மேற்கு காவல் நிலைய போலீசார் விசாரித்து வருகின்றனர். 20க்கும் மேற்பட்ட குரங்குகள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இந்த பகுதியில் வீட்டில் உள்ள பொருட்களையும் உணவுகளையும் உடைகளையும் எடுத்து செல்வதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தஞ்சாவூரில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 2 பச்சிளம் குழந்தைகளையும் குரங்குகள் தூக்கி சென்றதில் ஒரு குழந்தையை குரங்கு குளத்தில் வீசியதால் இறந்தது. உறவினர்கள் சத்தம் போட்டதால் மற்றொரு குழந்தையை கீழே போட்டுவிட்டு சென்றதால் அந்த குழந்தை உயிர் பிழைத்தது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.